ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்துலேயும் நம்ம வீட்டுக்கு கீழேயும் நிறைய செடி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பூச்செடியிலேருந்து பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு பூனா ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் நிறைய பூச்செடி வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்து சாமிக்கு வச்சிடலாம். ஏன்னா அது செடியிலேயே இருந்ததுனால கருகிரும். அப்புறம் அடுத்த கிளை துளிர் விடாது. அதுக்காக எல்லா பூவையும் கட் பண்ணி பறிக்க சொல்லிட்டேன். எங்கள் மாமா குளிச்சுட்டு வந்து சாமிக்காக எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ இருக்குதுன்னு. செம்பருத்தி, செவ்வந்தி, ரோஸ் எல்லாமே பொறிச்சிட்டோம். இதிலிருந்து குட்டி குட்டி பட்டன் ரோஸு அதை மட்டும் தனியாக எடுத்து எங்கள் வீட்டு இளவரசிக்கு கோர்த்து வச்சிடலாம். இன்றைக்கி அவங்க ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறாங்க. அதனால் நம்ம அதிலேருந்து தனியாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு குட்டி பட்டன் ரோஸை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு இதை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ரோஸ் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இதை மட்டும் தனியாக எடுத்து கோர்த்துட்ருக்கேன். நான் கோர்த்து எங்கள் வீட்டு இளவரசிக்கு வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாப்பா இவ்வளோ பெருசாக வேண்டாமா, ரொம்ப ஜடை இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா. இருந்தாலும் அழகாக இருக்குமா, எல்லோவும் ஆரஞ்சு ரெட்டு மூணும் கலந்து சூப்பராக இருக்குன்னு வச்சு தான் ஆகணும் அப்படின்னு வச்சுட்டேன். வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு, ஏம்மா இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வெக்கப்பட்டு சிரிச்சாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்புறம் அவங்க கிளம்பி பூ வச்சுட்டு செக்கப் போயிட்டாங்க. அழகு தானே, ஒரு பூவை தூக்கிட்டு போகிற மாதிரி அழகாக இருந்துச்சு. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.